Hi, hello, welcome to Pebbles channel's viewers. சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த சபா இசை கச்சேரிகளுடைய கேன்டீனை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னாக்கா சபா கேன்டீன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலானது. அதுலேயும் வந்து ஒவ்வொரு கேட்டர்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற கேன்டீன் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வாணி மஹால் தியாக பிரம்ம கான சபாவில் யார் கேன்டீன் அமைச்சிருக்கிறா, ஸோ அவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த கேட்டர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வாணி மஹாலில் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம். நடக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு மத்தியில் ஞானாம்பிகா கேட்டரிங் சர்வீஸ் எந்த சபால கேண்டீன் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு தேடக்கூடிய ரசிகர்களும் இருக்கிறாங்க. ஸோ வழக்கம் போல அவங்க வந்து தீநகர் ஸ்ரீ தியாக பிரம்ம கான சபாவில் தான் அவங்க வந்து வழக்கம் போல கேண்டீன் அமைச்சிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய 16வது ஆண்டை அமைத்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஞானாம்பிகா கேண்டீனோட இந்த வருஷம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஞானாம்பிகா கேட்டரிங்ஸோட என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு நான் கேட்டு பார்ப்போம். வணக்கம் மேடம், உங்களோட கேட்டரிங்கோட ஸ்பெஷல் என்ன? இது இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஜாங்கிரி, மோர்களி, மல்லி தோசை, கருவேப்பிலை தோசை எல்லாம் இன்னைக்கு ஸ்பெஷல். ஓகே, இங்கே அந்த ரோஸ் ஜாங்கிரின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி சொல்லுங்களேன். மோர்களியும் ரோஸ் ஜாங்கிரியை பற்றி. மோர்களிங்கிற பழமையான உணவு எங்கேயும் பண்ணுறதுலாம் இன்னும் நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் கிடைக்குங்களா? ஆமாம், சரிங்க. அதேமாதிரி இந்த 16 வருஷமாக இந்த கேண்டீன் இங்கே இருக்குது. இந்த வருஷம் இந்த நம்ம இசை பிரியர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு புது டிஷ் கொண்டு வந்தீங்களா? டெய்லி ஒரு புது டிஷ் கொடுத்துட்டே தான் சார் இருக்கும். எவ்ரிடே ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கும். சரிங்க. பழமையான உணவெல்லாம் பண்ணி தரோம். மதியானம் லஞ்ச் இருக்கு. மதியானம் லஞ்ச் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்? நோ, மதியானம் லஞ்ச் 4 to 9 வந்து டின்னர். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாதுங்க, ப்ரோக்ராம் கிடையாது. நீங்கள் வந்து சஜஸ்டட் அப்படின்னா உங்களோட டிஷ்ஷிலே ரொம்ப சூப்பரான ஹைலைட் இங்கே அதிகமாக போகிறது கீரை வடை, வாழைப்பூ வடை, அல்வா ஐட்டம்ஸ், மோர்களி, இதெல்லாம் நல்லா ஸ்பெஷலாக போகும். ஓகே, தேங்க்யூ மேடம். ஸோ நம்ம சொன்னது மாதிரி இந்த இசை ரசிகர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு கேட்டர்ஸ், அதாவது ஞானாம்பிகா கேட்டர்ஸோட கேண்டீன் எங்கே இருக்குது அப்படின்னு தேடக்கூடிய ரசிகர்களும் இருக்காங்க. 16 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த ஞானாம்பிகா கேட்டர்ஸ்க்கு ரசிகர்கள் கூட கஸ்டமர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டோம். ஸோ வணக்கம் சார், இந்த ஞானாம்பிகா கேட்டர்ஸ் இதை பற்றி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு டிஷ்ஷும் ரொம்ப அருமையாக ரொம்ப பதமாக பண்ணியிருக்காங்க. நல்ல சர்வீஸு. எல்லாத்தையும் விட சிறப்பான அம்சம் என்னென்னா அது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் இந்த எவ்வளோ நாள் இங்கே இருக்குமோ அவ்வளோ நாளாக நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிடுவோம். உங்களுக்கு இந்த ஞானாம்பிகா கேட்டரிங் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு சொன்னீங்கன்னா இந்த அல்வா தருவாங்க, காசி அல்வா. அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்லா சூடாக இருக்கும். சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாப்பிட்ட உடனே நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நம்மளுக்கு. அது ஒரு சந்தோஷம் இங்கே இருக்குது. ஓகே, காசி அல்வா உங்களுக்கு ஃபேவரட் டிஷ்? எஸ். இப்போ பார்த்தோம்னா ஞானாம்பிகா கேட்டர்ஸில் வந்து நான் சென்னையில் எவ்வளோ நாள் இருக்கணும் அவ்வளோ நாளும் எனக்கு வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான இடம்னா இந்த ஞானாம்பிகா கேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களோட ரொம்ப ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னாக்கா இந்த காசி அல்வாவை தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இந்த ஞானாம்பிகா கேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ நீங்களும் ஒரு தடவை வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஞானாம்பிகா கேட்டர்ஸோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது.